இப்போலாம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கேமரா, ஸ்டூடியோ, எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடை க்ரியேட் பண்ணுறாங்கங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க ப்ராடக்ட் இமேஜ் கூட யூஸ் பண்ணுறதில்ல. என்னங்க ஆச்சரியமாக இருக்கா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் இமேஜை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது கூகுள் ஜெமினிக்கு போய் செட்டிங்ஸில் க்ரியேட் இமேஜ் அப்படின்றதையும் ரைட் சைடில் ப்ரோனோட செட்டிங் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் இமேஜை உங்கள் கேலரிலேருந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நான் கொடுத்துருக்குற ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்கள் ஆடுக்கு தேவையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இமேஜை ஜெமினி க்ரியேட் பண்ணி தந்துடும். இப்போ நமக்கான இமேஜ் ரெடிங்க. அடுத்து இந்த இமேஜை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிக்ஸ்வர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு தாங்க நாங்கள் போகிறோம். அந்த வெப்சைட்டை கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களை லாகின் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட மெயில் ஐடி எதையாவது கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு லாகின் ஆகி உள்ளே போனதுமே மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களை ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். அந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். ப்ராம்ப்டில் நான் கொடுத்துருக்குற ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆடியோ வேணும்னா ஆடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வெர்ஷனில் 5.3 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஜெனரேட் கொடுங்க. ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கான வீடியோ ரெடி ஆகிடுங்க. இப்போ வீடியோவை பார்ப்போம். நம்ம ஆடுக்கு தேவையான ஒரு அழகான வீடியோ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். அவ்வளோதாங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ஆட் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க இப்போல்லாம் பெரிய பெரிய பிராண்ட் செலவே இல்லாமல் ஆட் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ஏஐ மூலமாக ஆட் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க.